அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, எல்லோரும் ஃபோட்டோவிலே தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. ஆமாங்க, மீண்டும் போஸ்ட் ஆஃபீஸ் வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாகவே ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் போஸ்ட் ஆஃபீஸ் வேலை இந்த தடவை எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னா, இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க், அதாவது பார்த்தீங்கன்னாக்கா தபால் வங்கி துறையிலிருந்து தான் இந்த தடவை வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குது. இதுக்கான வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் எப்போ வந்தது, இந்த வேலைவாய்ப்புக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், ஸோ எந்த தேதியில் இருந்து எந்த தேதி வரைக்கும் இதுக்கு அப்ளை பண்ண முடியும், யாரெல்லாம் அப்ளை பண்ண முடியும், யாருக்கெல்லாம் இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலை, அதாவது தபால் வங்கி பேமெண்ட் பேங்க் இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ண ஏஜ் லிமிட் என்ன இருக்குது, ஸோ எந்த ஏஜ்லேருந்து எந்த ஏஜ் வரைக்கும் அப்ளை பண்ணலாம், எந்த சம்பளத்தில், அதாவது பார்த்தீங்கன்னா சம்பளம் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டார்டிங் சம்பளம் என்ன, எண்டு சம்பளம் என்ன, அதே மாதிரி இதில் யாருக்கெல்லாம் முன்னுரிமை கொடுப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் அப்ளை பண்ணுறது ஆன்லைனில் பண்ணணுமா ஆஃப்லைனில் பண்ணணுமா, ஸோ எத்தனை நாளையில் பார்த்தீங்கன்னாக்கா அப்ளை பண்ணால் வேலை கிடைக்கும், இது முழுமையான தகவல் எல்லாமே இந்த ஒரு வீடியோவில் தான் நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் வீடியோவை ஸ்கிப் பண்ண முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. இது போன்ற அரசு வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் வந்த உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்க வேண்டியதான். ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக அரசு வேலைக்கு கவர்மெண்ட் ஜாப்க்கு போகணும்னு நினைக்கிற அனைவருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப 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 பயனுள்ளதாக இருக்கும். மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு வீடியோவை முழுமையாக பாருங்கள். நீங்கள் அடுத்தடுத்த வீடியோஸ் நம்ம தொடர்ந்து நம்ம உங்களுக்கு போடுறது வீடியோவில் அப்லோட் பண்ணுறதுக்குமே நமக்கு ஒரு சின்ன ஒரு மோட்டிவ் கிடைக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள், எங்கேருந்து இந்த வேலை வாய்ப்பு வந்திருக்கு. போஸ்ட் ஆஃபீஸ் வேலை தான், ஆனால் பேமெண்ட் பேங்க். ஓகேங்களா? இந்த எல்லாருமே இந்த கேள்விப்பட்டிருப்பீங்க. போஸ்ட் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம 100 நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா பேமெண்ட் அதில் சேவிங்ஸ், நம்ம பேங்க் அக்கௌண்ட் மாதிரி சேவிங்ஸ் பண்ணிட்டு வரலாம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னாக்கா பேங்க் மாதிரி போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு பேங்க் இருக்குது, போஸ்ட் ஆஃபீஸ் பேங்க்குன்னு சொல்லிட்டு. அந்த போஸ்ட் ஆஃபீஸ் பேமெண்ட் பேங்க் அங்கேருந்து தான் பார்த்தீங்கன்னா வேலைவாய்க்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இந்த அப்டேட் பார்த்தீங்கன்னாக்கா நேற்றுக்கு தான் வந்திருந்தது. வந்த உடனே எல்லாருக்கும் நம்ம அப்டேட்டாக கொடுத்துருவோன்றதுக்காக தான் எல்லாருக்குமே அப்டேட்டாக நான் கொடுக்குறேன். ஸோ இதில் தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க் ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் ரெக்ரூட்மெண்ட் 2025ன்னு சொல்லி தெளிவாக இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஸோ டிசம்பர் 21 தான் பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே யாரெல்லாம் இப்போ அப்ளை பண்ணலாம், எக்ஸ்ப்ளோர் டீட்டெயில்ஸ், எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா, ஜாப் டிஸ்கிரிப்ஷனு, சேலரி எவ்வளோ இருக்கும், அஃபிஷியல் வெப்சைட் என்ன, ஸோ எப்படி நம்ம இதுக்கு அப்ளை பண்ணுறது எல்லா தகவலுமே இதில் நம்ம கொடுத்துருக்கோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஜாப்போட கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் நிரந்தரமான ஒரு அரசு வேலை தான், கவர்மெண்ட் ஜாப் தான். போஸ்டிங் ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக எங்கே வேணால் இருக்கும் அப்படின்ற மாதிரி தகவல் கொடுத்துருக்குறாங்க. டோட்டல் வேகன்சின்னு பார்த்தோம்னா 68 வேகன்சி நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அப்ளை மெத்தட் நம்ம முழுக்க ஆன்லைனில் தான் பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. அஃபிஷியல் வெப்சைட் பார்த்தீங்கன்னா www.ippbonline ஓகேங்களா .com, இதுதான் அஃபிஷியல் வெப்சைட்டு, செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? போஸ்டிங் வேகன்சி டீட்டெயில்ஸ், அதாவது என்னென்ன போஸ்டிங்கு எவ்வளோ வேகன்சி இருக்குன்றதை தெளிவாக சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு அசிஸ்டண்ட் மேனேஜருக்கு ஐடி ஓகேங்களா 54 வேகன்சியும், மேனேஜர் ஐடி 4 வேகன்சியும், சீனியர் மேனேஜர் 3 வேகன்சியும் சொல்லிட்டு டோட்டலாக நமக்கு 68 வேகன்சி நமக்கு தெளிவுபடுத்தி கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? அடுத்தது இன்னொரு வேகன்சி பார்த்தீங்கன்னா சைபர் செக்யூரிட்டி எக்ஸ்போர்ட். ஓகேங்களா? அதில் 7 வேகன்சி தேவைப்படுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. டோட்டலாக நமக்கு 68 வேகன்சி. ஓகேங்களா? சேலரி பே ஸ்கேல், அதாவது பார்த்தீங்கன்னாக்கா இந்த வேலைக்கு சம்பளம் பர் மந்த்துக்கு அசிஸ்டண்ட் மேனேஜருக்கு மாத சம்பளம் 1,40,398 ரூபா பர் மந்த்துக்கு. ஓகேங்களா? அப்போனா சம்பளத்தை மட்டும் பாருங்கள். ஸோ இதில் 40,000 கிடைச்சாவே நமக்கு போதும். ஆனால் 1,40,398 ரூபா பர் மந்த்து சேலரி மட்டுமே. ஓகேங்களா? ஸோ மேனேஜர் சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1 லட்சம், அதை விட அதிகம், 1,77,146 ரூபா பர் மந்த்துக்கு. சீனியர் மேனேஜருக்கு 2,25,000
937 பர் மந்த்து சேலரி. ஓகேங்களா? ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான வேலைவாய்ப்பு. இந்த வேலைவாய்ப்பு எல்லாருமே பயன்படுத்திக்கோங்க. ரொம்ப 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 பயனுள்ளதாக இருக்கும் எல்லாருக்குமே. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னாக்க நமக்கு வந்து இன்னொரு அப்டேட்டும் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். இப்போ வந்து அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு என்ன படிச்சிருக்கணும் அது எல்லாமே தெளிவாக இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். குவாலிஃபிகேஷன் பிஇ பிடெக் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ், எலக்ட்ரிக்கல்ஸ், கம்யூனிகேஷன், எலக்ட்ரானிக்ஸ், இது எல்லாமே இதில் இருக்கிறது எல்லாமே நீங்கள் வந்து படிச்சிருக்கலாம். அப்படி இல்லைனா வந்து போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி இந்த சேம் ஸோ இதில் வந்து ப்ரிஃபரன்ஸ் யாருக்கெல்லாம் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கேண்டிடேட்ஸ் வித்தின் 1 year எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஐடிஐ டொமைன் பேங்க் ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன் பர்ஃபெக்ட். அதாவது பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து ஐடியில் ஒர்க் பண்ணாலும் சரி, ஃபினான்ஷியலில் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்னென்னன்றதை ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். அடுத்ததாக வந்து மேனேஜர் ஐடி பேமெண்ட் சிஸ்டம் அண்ட் இன்ஃபரன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் டேட்டா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜருக்கு வந்து என்ன படிச்சிருக்கணும் என்ன ஏதுன்றதை தெளிவாக இங்கே அப்டேட் பண்ணுறோம் பாருங்கள். குவாலிஃபிகேஷன் பிடி அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னாக்கா பிஇ பிடெக்கு இதெல்லாம் படிச்சிருந்தா ஓகே. ஐடிஐ கம்ப்யூட்டர் சயின்ஸு, டிகிரி இன் கம்ப்யூட்டர் சயின்ஸு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நீங்கள் படிச்சிருக்கலாம். அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மினிமம் 3 years வந்து பேங்க்கில் வந்து ஒர்க் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்ற மாதிரியும் கேட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து சீனியர் மேனேஜர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஏதுன்றது அதுக்கு டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். குவாலிஃபிகேஷன் பிஇ பிடெக் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடிஐ கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 6 years எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ அதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு வந்து எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ கேட்டகரி இனிமேஷன் வந்து சார்ஜஸ் ஒன்லி 150 ரூபா ஃபீஸ் வந்து கட்டணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபீஸ் அப்ளை பண்ணுறது ஃபீஸு. அதர் சார்ஜஸ் வந்து பிசி எம்பிசி இவங்களுக்குலாம் இருக்காங்க இல்லையா, இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா 750 ரூபா ஃபீஸ் ஃபார் த ரீஃபண்டபிள். ஓகேங்களா? அதாவது நீங்கள் ஃபீஸ் ஒரு டைம் நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னா திரும்ப வந்து ரீஃபண்ட் கிடையாது அந்த மாதிரி சொல்லிட்டாங்க. பேமெண்ட் மஸ்ட் தான் ஆன்லைன் பேமெண்ட் தான் சொல்லியிருக்காங்க. அதை வந்து தெளிவாக செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த போஸ்ட் ஆஃபீஸ் அதாவது பார்த்திங்கன்னா பேமெண்ட் பேங்க் தபால் வங்கி வேலைக்கு யாருக்கெல்லாம் அப்ளை பண்ணணுமோ நானே எல்லாருக்கும் அப்ளை பண்ணி கொடுத்துட்றேன். அதே மாதிரி அப்ளை பண்ண தெரிஞ்சவங்க நான் லிங்க் இதில் கொடுத்துறேன், செக் பண்ணி பார்த்து நீங்களே அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஏஜ் லிமிட் எந்த ஏஜ்லேருந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு வந்து 20 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். மேனேஜருக்கு வந்து ஜிஎஸ் இந்த கேட்டகரியில் வந்து 23லேருந்து 35 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். சீனியர் மேனேஜருக்கு வந்து 26லேருந்து 35 வயசுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கலாம். சைபர் செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் 50 வயசு 18லேருந்து 50 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ வேகன்சி என்ன டீல்ஸ் நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃப் இருக்குது. ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங் டேட் வந்து நேற்றுக்கு இருந்து ஸ்டார்ட் ஆகிருச்சு. 21/12/2024 நேற்றுலேருந்து ஸ்டார்ட் ஆகிருச்சு. அடுத்த மாதம் அதாவது ஜனவரி 10ஆம் தேதி வரைக்கும் இதுக்கான டைம் இருக்குது அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் எல்லோரும் சீக்கிரமாக அப்ளை பண்ணிடுங்க. யாருக்கெல்லாம் இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலைக்கு அப்ளை பண்ணணுமோ எல்லோரும் வந்து சீக்கிரமாக வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இது அஃபிஷியல் வெப்சைட் இருக்குது பாருங்கள். இந்த வெப்சைட் கிளிக் பண்ணிங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் ஆகிரும். 1 செகண்ட் நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இதை டச் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு போயிடும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் வெப்சைட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக தான் அப்ளை பண்ண போகிறோம் இல்லையா, இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க் இதுதான். இதில் வந்து இங்கே ரைட் சைடில் இருக்குது பாருங்கள், கிளிக் ஏர் த நியூ ரெஜிஸ்ட்ரேஷன். அதை கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே பாருங்கள் மொத்தம் ஒரு 5 ஸ்டெப் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பேசிக் இன்ஃபர்மேஷன், ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர், டீட்டெயில்ஸு, ப்ரிவியூ அண்ட் அப்லோட்ஸ் இதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணணும் 5 கேட்டகரியா. ஓகேங்களா? ஃபஸ்ட் நேம், மிடில் நேமு, லாஸ்ட் நேமு, ஃபுல் நேமு இது எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு அடுத்த உங்களுடைய மொபைல் நம்பரு, ஆல்டர்னேட் மொபைல் நம்பரு, ஸோ மெயில் ஐடி, ஸோ அதுக்கப்புறம் கேப்சா பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட்டு போகும். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ அப்ளை பண்ணுற போஸ்ட் ஆஃபீஸுக்கு அப்ளை பண்ணுற வீடியோஸ் யாருக்கெல்லாம் வேணுமோ மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் போஸ்ட் ஆஃபீஸ் வேலை வந்திருக்கு, ரொம்ப மகிழ்ச்சியான தகவல் தான். ஸோ மறக்காமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு முக்கியமான அரசு வேலையை சந்திக்கிறேன். தேங்க்யூ, வெல்கம்.